தனுசு ராசியிலே இருக்கக்கூடிய இப்படியே சந்திரன், செவ்வாய், புதன், குரு, சுக்கிரன், சனி, ராகு, கேது எல்லா கிரகங்களுக்கும் பார்க்கும்பொழுது ஏறக்குறைய ஒரு 29 கர்ம பதிவுகளோடு தான் இந்த பூவுலகிலே யாராக இருந்தாலும் ஜனனம் எடுக்க முடியும். எவிடென்ஷியல் ப்ரூஃப் அந்த ப்ரெசன்ஸ்லேயே அவங்க எழுந்து என்னுடைய ஜாதகத்தில் இந்த நட்சத்திரத்தை இத்தனாவது பாதத்தில் ஒரு இண்டிகேஷன் இருக்கு, ஒரு குறிப்பு இருக்கு, இதற்கான வினைப்பதிவு, அந்த வினைப்பதிவால் அந்த குடும்பத்தில் என்னதான ஒரு நிகழ்வு நிகழ்ந்திருக்கும் அப்படின்னு நீங்க சொல்றீங்க. அது அப்படியே எங்க குடும்பத்தில் நடந்தது. உங்களுடைய குடும்பத்தில் இருப்பவர்களுடைய நபர்களுடைய வினைப்பதிவு என்ன, இதில் எத்தனை வினைப்பதிவுகளை அனுபவித்து நீங்கள் கழித்திருக்கிறீர்கள், இன்னும் எத்தனை பாக்கி இருக்கிறது, அதற்கான பரிகாரங்கள், ஆலய பரிகாரம், வாழ்வியல் பரிகாரங்கள் என்னென்ன, இதை நீங்கள் தெளிவாக தெரிஞ்சுக்கிற போது உங்கள் வாழ்க்கை துணை, உங்கள் குடும்பத்தவர்கள், குழந்தைகள் இவங்களுடைய கர்ம பதிவையாவது நீங்கள் அவசியம் தெரிந்து கொண்டு அதற்கு தீர்வு தேடுவது என்பது உங்கள் வாழ்க்கையின் அனைத்து பிரச்சனைகளுக்கும் சிறந்த ஜோதிடர்களிடம் தீர்வு காணுங்கள். சென்னை வென்மர் அகாடமி மற்றும் ஆஸ்க் ஆஸ்ட்ரோ சேனல் நேயர்கள் அனைவருக்கும் இனிய நமஸ்காரங்களோடு பழனியிலிருந்து பிருகு பிரபாகரன். ஜோதிடம் அப்படிங்கிறது பொதுவாகவே நமது வினை பயன், நம்மளது கர்ம பயன், அதுதான் ஜோதிடம். அப்போ நாம் நம்முடைய முற்பிறவிகளிலே நாம் செய்த பாவ புண்ணியங்களின் அடிப்படையிலே நமக்கு ஒரு பிறவி வாய்க்கிறது. பாவ புண்ணியத்துடைய அந்த மீதங்களை கழிப்பதற்காகத்தான் ஜென்மமே ஏற்படுகிறது. அதுதான் உண்மை. பாவக்கணக்கும் புண்ணிய கணக்கும் நேர் செய்யப்படுகிறது என்ற தன்மையிலே ஒரு ஆன்மா இப்பூவுலகை விட்டு வெளியேறுகிறது என்றால் நிச்சயமாக அந்த ஆன்மாவுக்கு மறு ஜென்மம் கிடையாது. அதை ஜீவன் முக்தன் என சொல்லுவோம். ஏதோ ஒரு மீதம் இருக்குது, பாவக்கணக்கோ புண்ணிய கணக்கோ ஏதோ ஒன்று மீதம் இருக்குது என்பதற்காகத்தான் ஒரு ஜீவன் மீண்டும் பிறப்பெடுக்க வேண்டிய சூழல் உருவாகிறது. நீங்கள் மீண்டும் ஒரு ஜென்மம் எடுத்தாகணும். உங்களுடைய பேலன்ஸ் மிச்சம் இருக்குது. பாவக்கணக்கோ புண்ணிய கணக்கோ ஏதோ ஒன்று மிச்சம் இருக்குது. இதை போய் நீங்கள் அனுபவித்து கழிச்சிட்டு வாங்க என சொல்லி தான் நம்மளை அனுப்பி வைப்பாங்க. இந்த இப்பிறவியிலே அந்த பூர்வ ஜென்ம பாவ புண்ணிய கணக்குகளோடு இங்கே ஜனனம் செய்கின்ற நாம் இந்த ஜென்மத்திலும் எத்தகையான கர்ம வினைகளை நாம் உருவாக்குகிறோம், இதனுடைய டோட்டல் பேலன்ஸ் என்ன, அதுதான் நெக்ஸ்ட் பர்த். இதுதான் நம்ம சுழற்சி, ஜனனம் மரணம் அப்படிங்கிற சுழற்சி இதுதான். ஆக கர்ம பதிவு அந்த அமைப்பிலே ஒரு ஜாதகத்திலே 12 ராசிகள், 27 நட்சத்திரங்கள், 108 பாதங்கள். அந்த 108 பாதங்களிலே கிரகங்கள் அங்கங்கே நிற்கும், நவகிரகங்களும் நிற்பாங்க. அவ்வாறு அந்த நவகிரகங்கள் ஒரு குறிப்பிட்ட ஜாதகத்தில் ஒரு குறிப்பிட்ட நட்சத்திரத்தில் ஒரு பாதத்தில் நின்று ஒரு வினைப்பதிவை நமக்கு எடுத்து சொல்லுவாங்க. இந்த மாதிரி ஒரு கர்ம வினைப்பதிவு இந்த ஜாதகத்தில் உண்டு. இப்போ உதாரணமாக சூரிய பகவான் ஒரு மிதுன ராசியில் திருவாதிரை நட்சத்திரம் 2வது பாதத்தில் நிற்கிறார் வச்சுக்கலாமே. அந்த திருவாதிரை நட்சத்திரத்துடைய 2ஆம் பாதம் சுட்டும் கர்ம பதிவு என்ன, அந்த கர்ம பதிவை அந்த சூரியன் அங்கே எடுத்து கொடுப்பார் நமக்கு. இத்தகையான கர்மப்பதிவு இந்த ஜாதகத்தில் இருக்கிறது. அதே சமயம் சூரிய பகவான் தன்னுடைய 7ஆம் பார்வையாக எதிர் வீடான தனுசு ராசியிலே இருக்கக்கூடிய மூல நட்சத்திரம் 4ஆம் பாதத்தின் மீது தன் பார்வையை செலுத்துகிறார். அந்த தனுசு ராசியினுடைய மூல நட்சத்திரத்தின் 4ஆம் பாதம் என்ன ஒரு வினைப்பதிவை தன்னுள்ளே கொண்டு உள்ளது. இப்போ திருவாதிரை நட்சத்திரத்துக்கான 2ஆம் பாதத்திற்கான ஒரு பதிவு, அந்த சூரிய பகவானுடைய பார்வை விழுந்த தன்மையால் மூலம் நட்சத்திரத்தின் 4ஆம் பாதத்திற்கு உண்டான ஒரு பதிவு. இந்த பதிவு நிச்சயமாக அந்த ஜாதகத்தில் இருக்கும். அந்த வினை பதிவுக்கான நிகழ்வு அந்த ஜாதகருக்கோ அவர்தம் குடும்பத்தாருக்கோ நிச்சயமாக நடந்திருக்கும்.
இதுவரை நடக்கவில்லை என்றால் இனிமேல் நடக்கும் அப்படிங்கிறது ஒரு செய்தி. அப்படின்னா இப்படியே சந்திரன், செவ்வாய், புதன், குரு, சுக்கிரன், சனி, ராகு, கேது எல்லா கிரகங்களுக்கும் பார்க்கும்பொழுது ஏறக்குறைய ஒரு 29 கர்ம பதிவுகளோடு தான் இந்த பூவுலகிலே யாராக இருந்தாலும் ஜனனம் எடுக்க முடியும். அதில் மாற்று கருத்து கிடையாது. அந்த 29 நட்சத்திர பாத கணக்கில் இருக்கக்கூடிய கர்ம பதிவுகளை, எத்தனை கர்ம பதிவுகளை அவர்தம் குடும்பத்தார் அனுபவித்து கழித்திருக்கிறார்கள். இன்னும் இப்படி ஒரு நிகழ்வு எங்கள் வாழ்வில் நடந்ததே இல்லை என்று சொல்லும் பொழுது அது அனுபவித்து கழிப்பதற்காக மீதம் இருக்கின்றதான கர்மப்பதிவு. இதை அனுபவித்து தான் கழிக்கணுமா? இதற்குண்டான வாழ்வியல் பரிகாரங்களும் ஆலய பரிகாரங்களும் செய்வதன் மூலமாக இந்த கர்ம பதிவிலிருந்து நாம் நம்மை விடுதலை செய்து கொள்ள முடியுமா? இதுதான் இந்த நட்சத்திர வினைப்பதிவு என்கின்றதான இந்த வகுப்பினுடைய கூறாகும் என்பதுதான் இந்த நட்சத்திர வினைப்பதிவு என்கின்றதான ஒரு அமைப்பு, ஒரு வகுப்பு. இந்த அமைப்பில் ஏறக்குறைய 2 வருடங்களுக்கு முன்பு 2024 நவம்பர் மாதத்திலே சென்னையிலே வளசரவாக்கத்தில் வெண்மர் அகாடமியில் ஒரு 2 நாள் பயிற்சி நடந்தது. ஏறக்குறைய ஒரு 75-80 மாணவர்கள் கலந்து கொண்டார்கள். எவிடென்ஷியல் ப்ரூஃப், அதாவது அந்த ப்ரெசன்ஸ்லேயே அவங்க எழுந்து என்னுடைய ஜாதகத்தில் இந்த நட்சத்திரத்தை இத்தனாவது பாதத்தில் ஒரு இண்டிகேஷன் இருக்குது, ஒரு குறிப்பு இருக்குது, இதற்கான வினைப்பதிவு, அந்த வினைப்பதிவால் அந்த குடும்பத்தில் என்னதான ஒரு நிகழ்வு நிகழ்ந்திருக்கும் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. அது அப்படியே எங்கள் குடும்பத்தில் நடந்தது, அதுக்கு சாட்சி நானே என சொல்லி 1-2 இல்லை, ஏகப்பட்ட பேர் அந்த எவிடென்ஷியல் ப்ரூஃப் அப்படிம்போம் அந்த சாட்சியமாக எழுத நின்று தங்களது ஜாதகத்தில் இருக்கக்கூடியதான அந்த நட்சத்திரங்கள், அந்த பாதங்கள் மூலமாக அந்த கிரகங்கள் வெளிப்படுத்துகின்றதான அந்த கர்ம பதிவினை சாட்சியமாக கூறினார்கள். ரொம்ப விசேஷமாக போனது அந்த வகுப்பு. அந்த அமைப்பிற்கு பிறகு, சென்னையிலே நடந்த அந்த வகுப்பிற்கு பிறகு பழனியிலே இதே நட்சத்திர வினைப்பதிவு என்ற வகுப்பானது ஒரு 5 மாதங்களுக்கு ஒரு முறை, 6 மாதங்களுக்கு ஒரு முறை என சொல்லி 4 வகுப்புகள் முடிந்து போனது. சரிங்களா? ஏறக்குறைய ஒரு வகுப்புக்கு 45 மாணவர்கள் என சொல்லி பார்க்கும் பொழுது ஒரு 180 மாணவர்கள் அந்த நட்சத்திர வினைப்பதிவு வகுப்பு படிச்சுட்டு போனாங்க. சென்னையில் ஒரு 80, 180, ஒரு 80, 260 மாணவர்கள் இதை படிச்சிருக்காங்க. அந்த 260 மாணவர்களே இந்த நட்சத்திர பாதத்தில் இந்த வினைப்பதிவு தரப்பட்டிருக்கு, இப்படி ஒரு தன்மை எங்கள் குடும்பத்தில் நடக்கவே இல்லை, வரவே இல்லைன்னு சொல்லி அவங்க சொல்லவே இல்லை. 100% அவங்க என்ன சொல்கிறாங்க, அக்யூரேட்டாக இருக்குது, ரொம்ப விசேஷமாக இருக்குது, ரொம்ப கரெக்டாக இருக்குது. இப்படி ஒரு நிகழ்வு எங்கள் சொந்தத்தில் நடந்தது, எங்கள் குடும்பத்தில் நடந்தது, எனக்கு நடந்ததோ இல்லையோ எங்கள் உறவுகளிலே நடந்தது என்னும் பொழுது அங்கே நாங்கள் என்ன செய்வோம்னா, ஒரு குறிப்பிட்ட ஜாதகத்தில் ஒரு கர்ம பதிவு இருக்குது. இந்த கர்ம பதிவை இப்படி ஒரு செயல்பாட்டின் மூலமாக ஒரு வினையை நாம் இப்போ வாங்கிட்டு வந்திருக்கோம். இது ஜாதகருடைய தனிப்பட்டதான ஒரு கர்மப்பதிவா, தாய் தந்தை வழி முன்னோர்கள் செய்த அந்த வினைப்பதிவானது இவருக்கு தரப்பட்டிருக்கிறதா, அதெல்லாம் பார்க்க முடியுங்க. தந்தை வழி வந்தவர் கர்மப்பதிவா, தாய் வம்சத்தவர் வழிவந்த கர்மப்பதிவா, சகோதர சகோதரிகள் மூலமாக ஏற்படுத்தப்பட்ட கர்மப்பதிவா, வாழ்க்கை துணையின் வழிவந்த கர்மப்பதிவா, தானே சுயமாய் தேடிக்கொண்ட கர்மப்பதிவு தானா இது என சொல்லி வகைப்படுத்தி அதை சொல்லக்கூடிய அளவுக்கு அந்த கிளாஸில் மிக விசேஷமான தன்மைகள் எல்லாம் இருக்குது. அந்த அமைப்பிலே இப்பொழுது கூட மிக நிறைய அன்பர்கள் எங்களுக்கு சென்னையில் வகுப்பு பண்ணி கொடுங்கய்யா, சென்னையில் இருந்தால் ரொம்ப விசேஷமாக இருக்கும், நாங்கள் வந்துட்டு போவோம் என சொல்லி கேட்டுக்கொண்டதனுடைய அடிப்படையில் வருகின்றதான அக்டோபர் மாதம் 2ஆம் தேதி, 3 மற்றும் 4ஆம் தேதி, வெள்ளி, சனி, ஞாயிறு, இந்த 3 நாட்களும் சென்னையிலே வளசரவாக்கத்தில் வெண்மர் அகாடமியிலே இந்த 3 நாள் வகுப்பு நடத்தலாம் என சொல்லி ஒரு சிந்தனை. அந்த அமைப்பிலே ஏறக்குறைய அங்கே ஒரு 75 மாணவர்கள் அமரலாம். அதனுடைய இந்த ரூம் ஹால் கெப்பாசிட்டி அவ்வளோதான். அதில் ஏற்கனவே தகவல் தரப்பட்டு, இல்லை எப்படின்னா, சென்னையில் எங்களுக்கு வகுப்பு வரும்போது நீங்கள் தகவல் சொல்லுங்கள், நாங்கள் அவசியம் கலந்துக்கிறோம் என சொல்லி
நிறைய நேயர்கள் கேட்டுக்கொண்டிருந்தார்கள் அல்லவா? அவர்களுக்கு தகவல் தந்ததின் அடிப்படையிலே இதுவரையும் கூட ஒரு 15 நபர்கள் முன் பணம் செலுத்தி தங்களை இந்த வகுப்பிற்கு பதிவு செய்து கொண்டிருக்கிறார்கள், உறுதி செய்து கொண்டிருக்கிறார்கள். இன்னும் ஒரு 62 சீட்டு இருக்குது. அதனால் இந்த நிகழ்வை கண்டு இந்த பதிவை பார்த்த உடனே நீங்கள் அவசியம் என்ன செய்கிறீங்க, அதில் தரப்பட்டிருக்கக்கூடியதான அலைபேசி எண்ணிலே தொடர்பு கொண்டு இந்த வகுப்பிற்கான மொத்த பயிற்சி கட்டணம் எவ்வளவு, முன்தொகையாக எவ்வளவு கட்டணம் பணம் செலுத்த வேண்டும் என்பதெல்லாம் கேட்டு அந்த முன் பணத்தை செலுத்தி உங்களை நீங்கள் பதிவு செய்து கொள்வது விசேஷம். ஒரு குறிப்பிட்ட அமைப்பிற்கு மேலே, அதாவது அந்த இருக்கையினுடைய கெப்பாசிட்டி எவ்வளவோ அதுக்கு மேலே பதிவுகள் வரும் பொழுது உங்களுக்கு அந்த வகுப்பு நாங்கள் தர முடியாது. அதனுடைய கொள்ளளவு அவ்வளோதான். அதனால் இந்த பதிவை கண்ட உடனே நிச்சயம் இதில் என்ன சொல்ல வரேன்னா, நீங்கள் வந்து ஒரு ப்ராக்டிக்கல் அஸ்ட்ராலஜராக இல்லையா, வேறு ப்ரொஃபஷனல் இருக்கிறீங்களா, என்ன ஏது அது ஒரு பக்கம் இருக்கட்டும். உங்களுடைய தனிப்பட்டதான கர்ம பதிவு என்ன, வினைப்பதிவு என்ன, எந்த மாதிரியான ஒரு வினைப்பதிவுகளோடு நீங்கள் இந்த பூமியில் ஜனனம் எடுத்திருக்கீங்க, அதையாவது நீங்கள் தெரிஞ்சுக்கணும் இல்லையா? அதோடு கூடி உங்கள் வாழ்க்கை துணை, உங்கள் குடும்பத்தவர்கள், குழந்தைகள், இவர்களுக்கு ஒரு தீய வினைப்பதிவு அங்கே இருக்கின்றது என்றால் ஒரு நாள் இல்லை ஒரு நாள் அந்த தீய வினைப்பதிவினை அவர்கள் அனுபவித்து கழிக்க வேண்டும். அது கொஞ்சம் கஷ்டம் இல்லையா, கொஞ்சம் சிரமம் இல்லையா? அப்போ அந்த வினைப்பதிவிற்கான அந்த வினைப்பதிவிலிருந்து நம்மை நாம் காத்து கொள்வதற்கான வாழ்வியல் பரிகாரங்கள் என்னென்ன, ஆலய வழிபாடுகள் என்னென்ன, அதையாவது நம்ம தெரிந்து கொள்வோமே. ஆனால் நம்மை சார்ந்தவர்களை ஒரு அமைப்பிலிருந்து நாம் வெளியில் கொண்டு வந்து விடலாம், ஒரு பாதுகாப்பு தந்து விடலாம் என்கின்றதான ஒரு அமைப்பு இருக்கிறது. அதனால் நான் என்ன சொல்கிறேன், நீங்கள் வந்து ப்ராக்டிக்கல் அஸ்ட்ராலஜராக இல்லையா அதை அப்புறம் பார்த்துக்கலாம். நீங்கள் ஒரு ப்ராக்டிக்கல் அஸ்ட்ராலஜராக இருந்தால் உங்களை நாடி வருபவர்களுக்கும் இதை பற்றி சொல்லுங்கள். நட்சத்திர வினைப்பதிவுன்னு சொல்லி ஒரு சப்ஜெக்ட் இருக்குது, அதன் மூலமாக கூட உங்களுக்கு பலன் கூற முடியும் அப்படின்னு உங்கள் வாடிக்கையாளருக்கு சொல்லுங்கள். அவசியம் பார்க்கலாம் என சொல்லும் பொழுது அவர்களுக்கு ஒரு கட்டணத்தை நீங்கள் வாங்கி கொண்டு அந்த வினைப்பதிவுகளை எடுத்து கூறி அவர்களை நீங்கள் நல்வழிப்படுத்தலாம். நாங்கள் வந்து அந்த மாதிரி ப்ராக்டிக்கல் அஸ்ட்ராலஜர்ஸ் இல்லை என்றாலும் கூட நிச்சயம் உங்கள் ஜாதகம், உங்கள் சுய ஜாதகத்து வினைப்பதிவு என்ன, உங்களுடைய குடும்பத்தில் இருப்பவர்களுடைய நபர்களுடைய வினைப்பதிவு என்ன, இதில் எத்தனை வினைப்பதிவுகளை அனுபவித்து நீங்கள் கழித்திருக்கிறீர்கள், இன்னும் எத்தனை பாக்கி இருக்கிறது, அதற்கான பரிகாரங்கள், ஆலய பரிகாரம், வாழ்வியல் பரிகாரங்கள் என்னென்ன, இதை நீங்கள் தெளிவாக தெரிஞ்சுக்கிற போது ஏறக்குறைய அதில் இருந்து நாம் அவசியம் வெளியே வந்துடலாம். இப்போ எனக்கு வர கிளாஸுக்கு வர ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே என்ன ஒரு ஸ்டேட்மெண்ட்னா, சார் நாங்கள் ஏதோ ஒரு வாழ்ந்துக்கிட்டு வந்துட்ருக்கோம், 50 வயதெல்லாம் கடந்தாச்சு, எங்களுடைய அடுத்த ஜென்ரேஷன் நல்லா இருக்கணும், எங்கள் குழந்தைகள் நல்லா இருக்கணும், நாளைக்கு அவங்களுக்கு வரக்கூடிய ஜென்ரேஷன் நல்லா இருக்கணும். அப்போ இந்த வினைப்பதிவுகளை நாங்கள் அனுபவித்து கழித்தது போக மீறி இருக்கக்கூடியதற்கு மிகச்சிறந்த மிக அற்புதமான ஆலய பரிகாரங்களும் வாழ்வியல் பரிகாரங்களும் தந்திருக்கீங்க. அதை நாங்கள் செயல்முறைக்கு கொண்டு வந்து எங்களுடைய அடுத்த தலைமுறையினரை காக்க வேண்டியது எங்களது கடமை, அது எங்களது பொறுப்பு. அந்த அளவுக்கு எங்களுக்கு ஒரு நல்ல ஒரு வழிகாட்டியாக இந்த வகுப்பு இருக்குது. அதில் எங்களுக்கு மிக்க மகிழ்ச்சி. நாங்கள் இந்த வகுப்பில் கலந்து கொண்டதுக்காக என சொல்லி தான் அவங்க வந்து ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டு போகிறாங்க. அந்த அமைப்பிலே உங்களுக்கும் இந்த வினைப்பதிவு வகுப்பிலே வந்து கலந்து கொண்டு உங்களது சொந்த ஜாதகத்தின் வினைப்பதிவுகள் என்னென்ன என சொல்லிக்கான விருப்பம் கொண்டவர்களேயாக இருப்பீர்களேயானால் நிச்சயம் இதிலே தரப்படக்கூடியதான அலைபேசி எண்ணிலே நீங்கள் தொடர்பிலே வாருங்கள். அந்த அலைபேசி எண்ணில் நீங்கள் கூப்பிட்டு பாருங்கள். இல்லைன்னா அதே எண்ணுக்கு வாட்ஸ்அப்பில் வந்துடுங்க, பதிவு போட்டு இந்த மாதிரி நான் அந்த நிகழ்ச்சி பார்த்தேங்க, நான் அவசியம் இதில் கலந்துக்கணும், இதற்கு மொத்த பயிற்சி கட்டணம் எவ்வளவு, முன்பணம் எவ்வளவு செலுத்தணும் எல்லாம் சொல்லி நீங்கள் என்ன பண்ணணும், உள்ளே வந்தீங்கன்னா அதற்குண்டான தகுந்த விளக்கங்கள் தருவோம். அவசியம் நீங்கள் அந்த முன் பணத்தை வந்து ஜிபே பண்ணிவிடுங்க. பேலன்ஸ் அமௌண்ட் இருக்கும், அதை வந்து கிளாஸ் அன்னைக்கு வந்து நீங்கள் பணமாக தரணும். அதில் ஜிபே வாங்க மாட்டோம், நீங்கள் பணமாக கொடுத்து உள்ளே வரணும். ஒன்று. அதோடு கூடிய ஒரு செய்தி, நீங்கள் இப்போ ஒருத்தர் வந்து வகுப்புக்கு வர்றீங்க அப்படின்னா உங்களுடைய பிறந்த தகவல், பிறந்த தேதி, பிறந்த நேரம், பிறந்த ஊர், அந்த தகவல்களை வாங்கி
உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்தின் கர்ம வினைப்பதிவு என்ன. ஒரு புக்கு கொடுத்து உங்களுக்கு அதை செஞ்சு கொடுத்துருவோம். ஒரு 12-13 பக்கங்கள் வரும். அந்த புக்கில் உங்களுடைய தனிப்பட்ட கர்ம வினைப்பதிவு, நட்சத்திர வினைப்பதிவு அங்கே இருக்கும். அதை நீங்கள் எடுத்து கோத்ரூ பண்ணி அதற்குண்டான பரிகாரங்கள், அந்த சொல்யூஷன்ஸ் நீங்கள் எடுத்துக்கலாம். மற்றபடி 108 நட்சத்திர பாதங்களுக்கு உண்டான கர்ம வினைப்பதிவானது 2 புத்தகங்களாக உங்களுக்கு தரப்பட்டு விடும். தொகுதி 1, தொகுதி 2ன்னு சொல்லி அதில் உங்களுக்கு 108 கர்ம நட்சத்திரத்துக்கு உண்டான வினைப்பதிவும் அதில் இருக்கும். உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்துக்கு இருக்கு இல்லையா, அதற்கு நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், ஒரு புத்தகம் நீங்கள் வாங்கிக்கலாம். உங்கள் குடும்பத்தவர்கள் அத்துணை பேருக்கும் அந்த நட்சத்திர கர்ம வினைப்பதிவு பார்க்க வேண்டும் என சொல்லி நீங்கள் நினைக்கும் பட்சத்தில் மற்றைய ஜாதகங்களுக்கு ஒரு குறிப்பிட்ட ஒரு சிறிய தொகை செலுத்தி அவங்களுக்கு உண்டான புத்தகத்தையும் நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். உங்களுக்கும் அந்த புத்தகம் தரப்படும். மற்றவர்களுக்கு பிடிஎஃபாக நாங்கள் கொடுத்துருவோம். நீங்கள் அதை பிரிண்ட் அவுட் எடுத்து ஒரு சின்ன புக்காக நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். ஏன்னா இப்போ கூட பழனியில் 3 நாள் வகுப்பு நடந்தது. ஏறக்குறைய 45 மாணவர்கள் ஒவ்வொருத்தரும் 4 ஜாதகம் கொடுத்துருந்தாங்க. கிட்டத்தட்ட 180 ஜாதகங்களுக்கு பிடிஎஃப் தயார் செய்து அவங்களுக்கு அனுப்பி வச்சோம். இதை நீங்கள் பிரிண்ட் அவுட் எடுத்து பார்த்துக்கோங்க. குறைந்தது 4, அதிகபட்சம் 7-8 கொடுத்துருந்தாங்க. எங்கள் குடும்பத்தவர் அத்தனை பேர்த்துக்கு நாங்கள் இந்த வினைப்பதிவு பார்க்கணுங்க ஐயா. அதுக்கெல்லாம் மிக சரியான தகுந்த பரிகாரங்களை செய்து அதிலிருந்து அவர்களை வெளிக்கொண்டு வர வேண்டும் அப்படிங்கிறதான சிந்தனையில் அத்தனை பேருமே மினிமம் 4 ஜாதகம் கொடுத்துருந்தாங்க. அதிகபட்சம் 7-8 கொடுத்து அவர்களுக்கு அந்த வினைப்பதிவுக்குண்டான பிடிஎஃப் தரப்பட்டது. உங்களுக்கும் அதே மாதிரி தரப்படும். ஒரு நபருக்கு ஒரு ஜாதகம் நாங்கள் இலவசமாக செய்து தருவோம். மற்றவர்களுக்காக நீங்கள் கேட்கும் பொழுது நிச்சயமாக ஒரு சின்ன தொகை நீங்கள் செலுத்த வேண்டியிருக்கும். அதுவும் நீங்கள் மனசில் வச்சுக்கோங்க. எனவே அவசியம் அக்டோபர் 2, 3, 4 என்ற இந்த 3 நாட்களும் சென்னையிலே வளசரவாகத்தில் வெண்மர அகாடமியில் நடக்க இருக்கக்கூடியதான இந்த நட்சத்திர வினைப்பதிவு எனும் இந்த வகுப்பிற்கு முன்பணம் செலுத்தி நிச்சயம் நீங்கள் உங்களை உறுதி செய்து கொள்ள வேண்டும் என சொல்லி கேட்டுக்கொண்டு, ஏன்னா வீட்டுக்கு ஒருத்தராவது இந்த சப்ஜெக்ட் எடுக்கணும். அதுதான் என்னுடைய ஒரு என்னுடைய எண்ணம், என்னுடைய ஆசை தான். வீட்டுக்கு ஒருத்தராவது இந்த பயிற்சி கட்டணத்தை செலுத்தி இந்த பயிற்சியை நீங்கள் எடுத்துக்கிட்டு 108 கர்ம பதிவுகளுக்கு உண்டான அந்த புத்தகத்தை நீங்கள் வாங்கிட்டு போங்க. உங்களுடைய குடும்பத்தவர்களுக்கு தனிப்பட்டதான ஜாதகத்தின் வினைப்பதிவு புத்தகமும் உங்களுக்கு ஒரு குறிப்பிட்ட தொகை செலுத்தி நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். குறைந்தபட்சம் நீங்கள், உங்கள் வாழ்க்கை துணை, உங்கள் குடும்பத்தவர்கள், குழந்தைகள் இவங்களுடைய கர்ம பதிவையாவது நீங்கள் அவசியம் தெரிந்து கொண்டு அதற்கு தீர்வு தேடுவது என்பது ஒரு நல்ல ஒரு செய்தி இல்லையா? அதற்காகவாவதும் அவசியம் நீங்கள் வந்திருந்து இந்த செய்தியை பெற்று செல்ல வேண்டும் என சொல்லி வேண்டி விரும்பி கேட்டுக்கொண்டு, இங்கே தரப்பட்டிருக்கும் அலைபேசி நிலைய தொடர்பில் வருமாறு உங்களை அனைவரையும் அன்போடு கேட்டுக்கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் நண்பன் பிருகு பிரபாகரன். நன்றி, வணக்கம். உங்கள் வாழ்க்கையின் அனைத்து பிரச்சனைகளுக்கும் சிறந்த ஜோதிடர்களிடம் தீர்வு காணுங்கள்.